கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கண்மணி சமையல் அறையில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். கண்மணி, சாப்பாடு ரெடியா? சீக்கிரமாக எடுத்து வை, நான் அவசரமாக கிளம்பணும் என்று சொல்லிக்கொண்டே தன் கைச்சட்டையை மடித்துவிட்டு கொண்டு சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தான் ரகுவரன். தான் சமைத்து வைத்திருந்த உணவுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து வந்து சாப்பாட்டு மேஜையின் மீது வைத்தாள் கண்மணி. என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க, ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் ரகுவரனின் மனைவி நளினி. ஆமாம், இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸ்போர்ட் விஷயமான மீட்டிங் இருக்குது, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்குள் அங்கு வந்த கண்மணி நளினியிடம், அம்மா, ஐயாவுக்கு நீங்களே சாப்பாடு போடுறீங்களா என்று கேட்டாள். இல்லை, நீயே பார்த்துக்க, நான் என் தோழி ஒருத்தியை சந்திக்கிறதுக்காக அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு தன் கைக்கடிகாரத்தை வேக வேகமாக கட்டிக்கொண்டு வெளியில் சென்று காரில் ஏறி சென்று விட்டாள். கண்மணி ரகுவரனுக்கு உணவு பரிமாறினாள். நளினியின் கார் வெளியே செல்லும் வரை அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த ரகுவரன் அவள் வெளியில் சென்றது ஊர்ஜிதமானதும் பக்கத்தில் நின்று உணவு பரிமாறி கொண்டிருந்த கண்மணியின் கைகளை பிடித்து, இந்த ருசியான உணவை சமைச்ச உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும் கண்மணி என்று அவள் கைகளை பிடித்து முத்தமிட முயன்றான். ஐயா, என்ன செய்கிறீங்க, என் கையை விடுங்க என்று அவனிடமிருந்து விலகி ஓடினாள் கண்மணி. வீட்டின் முதலாளியான ரகுவரன் இப்படித்தான் தன் மனைவி இல்லாத சமயங்களில் கண்மணிக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தான். கண்மணி இங்கு வீட்டு வேலைக்கு என்று வந்து சேர்ந்த நாள் முதலே அவனுடைய தொல்லைகள் ஆரம்பமானது. ஆனால் இவள் அதை பற்றி யாரிடமும் வாய் திறக்கவில்லை. காரணம், இந்த வேலையும் போய்விட்டால் தன் சாப்பாடு மற்றும் தங்கும் இடத்திற்கு வேறு வழி இல்லாமல் போய்விடுமே என்ற கவலைதான். கண்மணியின் அப்பா அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர். அவர் கண்மணியின் அம்மாவை இரண்டாம் தாரமாக யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினார். கண்மணிக்கு 15 வயது இருக்கும்போது கண்மணியின் அம்மா உடல் நலக்குறைவினால் இறந்துவிட எங்கே போவது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த கண்மணி தன் தந்தையை தேடி அவர் வீட்டிற்கு சென்றாள். இங்கு ஏன் வந்தாய் என்று யாருக்கும் தெரியாமல் திரும்பவும் அவளை அவள் வீட்டிற்கே அழைத்து வந்த அவள் தந்தை கண்மணியின் தாய் மாமாவிடம் நிறைய பணத்தை கொடுத்து, இனிமேல் இவள் என்னை தேடி வரக்கூடாது, இவளை உங்களுடனே உங்கள் ஊருக்கே அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டார். கை நிறைய பணக்கட்டுக்களை வாங்கி கொண்ட கண்மணியின் அத்தையும் மாமாவும் அவளை அவர்கள் வீட்டிற்கே அழைத்து வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வைத்து கொண்டார்கள். அம்மா இருக்கும் வரை பள்ளிக்கூடம் சென்று படித்து கொண்டிருந்த கண்மணியின் படிப்பு அம்மா இறந்ததும் 8ஆம் வகுப்போடு நின்றுவிட்டது. அடுத்த 3 வருடத்தில் சென்னையில் உள்ள பெரிய தொழிலதிபர் ஒருவரின் வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் அங்கேயே தங்கி வேலை பார்க்கும் பெண் தேவை என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட கண்மணியின் அத்தை அவளை அங்கு வேலைக்கு சேர்த்துவிட்டு, இவளுக்கு சாப்பாடும் தங்குமிடமும் கொடுத்து விடுங்கள் போதும் என்று சொல்லிவிட்டு மொத்தமாக 1 லட்சம் ரூபாயை அந்த தொழிலதிபரிடம் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். அத்தை மாமாவின் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல இடத்தில் சேர்ந்து விட்டோம் என்ற கண்மணிக்கு இது அதைவிட ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. ரகுவரனின் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. இதை பற்றி நளினியிடம் சொன்னால் அவள் கண்டிப்பாக அதை நம்ப மாட்டாள். அதற்கு பதிலாக, நீ வீட்டை விட்டு போய்விடு, நாங்கள் வேறு வேலையால் பார்த்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டால் பருவ பெண் வெளியில் சென்று தனியாக இருந்து பிழைப்பது என்பது பாதுகாப்பானது இல்லை என நினைத்து இந்த தொந்தரவுகளை எல்லாம் சகித்து கொண்டிருந்தாள் கண்மணி. கண்மணி, நாளைக்கு நான் என் தோழியுடைய மகள் கல்யாணத்துக்காக மேட்டுப்பாளையம் போகிறேன். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். ஐயா வீட்டில் தான் இருப்பார். அவருக்கும் உனக்கும் மட்டும் சமையல் செஞ்சுக்க போதும். இந்தா பணம், காய்கறி, பால் ஏதாவது வேணும்னா வாங்கிக்க என்று கூறியபடி தன் பட்டுப்புடவைகளை எடுத்து சூட்கேஸில் அடுக்கி கொண்டிருந்தாள் நளினி. அம்மா, நீங்கள் திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்? 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கண்மணிக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. நளினி இல்லாமல் ரகுவரனுடன் தனியே எப்படி? அம்மா, நானும் உங்கள் கூட வரவா? போகிற இடத்துல உங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும். ஆமாம், இந்த பேகையெல்லாம் தூக்கிட்டு வரணும். கல்யாண வீட்லேயும் ஒத்தாசைக்கு ஆள் வேணும். ஆனால் நீ வந்துட்டா ஐயாவுக்கு சாப்பாடு வெளியில் சாப்பிட்டா அவருக்கு ஒத்துக்காதே. ஐயோ கடவுளே, எப்படியாவது என்னையும் உடன் அழைத்து செல்ல சம்மதம் சொல்லிவிட வேண்டும்
என்று நளினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் கண்மணி. சரி, நீயும் வருவியா? ஒரு பேக்கில் 3 செட் துணி எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் என்னோட நகைகள், மேக்கப் செட் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடு. சரிம்மா என்று நிம்மதி பெருமூச்சுடன் நளினியுடன் ஊருக்கு செல்ல ஆயத்தமானாள் கண்மணி. மாலை வீடு வந்த ரகுவரனிடம் விஷயத்தை கூறினாள் நளினி. அது சரி, நீ கல்யாணத்துக்கு போற, கண்மணியை ஏன் கூட்டிட்டு போற? ஏற்கனவே எனக்கு நேற்று வெளியில் சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு. திரும்பவும் ஹோட்டல் சாப்பாடா? நோ வே என்றான் ரகுவரன். ஓ, உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிருச்சா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்மணி வர வேண்டாம், அவ இங்கேயே இருக்கட்டும். நீங்கள் வெளியில் சாப்பிட வேண்டாம். கண்மணி, நீ வீட்டில் இருந்து ஐயாவை பார்த்துக்க. கல்யாணத்தில் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். கண்மணியின் நிம்மதி மீண்டும் பறிபோனது. பயம் வந்து தொற்றிக்கொண்டது. வேண்டுமென்றே பொய்யாக உடல்நிலையை காரணம் காட்டி என்னை போக விடாமல் செய்கிறான் கயவன், மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள் அவள். நளினி கிளம்பி சென்ற பிறகு இரவு உணவை சமைத்து டேபிளின் மீது எடுத்து வைத்தாள் கண்மணி. ரகுவரன் இன்னும் வரவில்லை. அவளுக்கு பசி இல்லை. பானையில் இருந்த குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு சமையல் அறைக்கு பக்கத்தில் இருந்த சிறிய அறைதான் அவள் தங்கும் அறை. உள்ளே சென்று கதவை தாளிட்டாள். உறக்கம் வரவில்லை. தன் தாயுடன் அவள் இருந்த இன்பமான அந்த நாட்களை மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருந்தாள். வேலை களைப்பில் சிறிது நேரத்தில் அப்படியே உறங்கி போனாள். கண்மணி இளவரசி போல அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாள். உடல் முழுவதும் தங்கம். கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் இளவரசையை குதிரையில் மின்னல் வேகத்தில் வந்த இளவரசன் ஒருவன் அந்த கூண்டை திறந்து இளவரசியை காப்பாற்றி தன் இரும்பு போன்ற கரத்தினால் அவள் இடுப்பை வளைத்து அவளை தூக்கி குதிரையில் தனக்கு முன்பாக உட்கார வைத்து மீண்டும் குதிரையில் பறக்கிறான். கண்மணி, கண்மணி! ரகுவரனின் அழைப்பில் அவள் கனவு களைய எழுந்து உட்கார்ந்தாள். ரகுவரன் அறையின் ஜன்னலுக்கு வெளியே நின்று கூப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் குரலில் தெளிவு இல்லை. குடித்திருந்தான். ஐயா, சாப்பாடு மேஜை மேலே எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்றாள். கண்மணி, கதவை தர என்றான். இல்லை, நீங்க குடிச்சிருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க என்றாள். அவள் மனதிற்குள் பயமாகத்தான் இருந்தது. அறையின் ஜன்னல்களை மூடியிருக்க வேண்டும், மறந்துவிட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் ரகுவரன் அந்த இடத்தை விட்டு அசையவில்லை. கண்மணி, கண்மணி என்று கெஞ்சி கொண்டிருந்தான். இப்படி ஒரு நாளுக்காகத்தான் அவன் காத்து கொண்டிருந்தான். முதலில் கெஞ்சி பார்த்தான். கண்மணி பிடி கொடுக்காததால் மிரட்ட ஆரம்பித்தான். ஒழுங்கா கதவை தர, இல்லைனா கதவை உடைச்சிக்கிட்டு நானே உள்ளே வந்துடுவேன் என்றான். அது பழைய ஜாமான்கள் போடும் அறை. கதவும் பழைய கதவுதான். முழு பலத்தை திரட்டி 2 உதைத்தால் திறந்துவிடும். படபடப்போடு பாயிலிருந்து எழுந்தவள் உள்ளே சென்று கழிவறையின் கதவை தாழ்பால் போட்டு உட்கார்ந்து கொண்டாள். வெகுநேரம் ரகுவரனின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கை வலிக்கும் மட்டும் கதவை தட்டினான். சிறிது நேரத்தில் சத்தம் நின்று போனது. கழிவறையின் கதவை திறந்து வெளியே போகலாம் என நினைத்தவளுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை கதவை திறந்து அறையின் உள்ளே வந்து இருப்பானோ என்று மெதுவாக கழிவறையின் கதவை சிறியதாக திறந்து பார்த்தாள். அறையில் யாரும் இல்லை. அவன் போய்விட்டான். இப்போது வெளியில் வந்தவள் ஓடிச் சென்று கதவின் தாழ்பாலை சரிபார்த்து கொண்டாள். பின் ஜன்னலை மூடினாள். சிறிது நேரம் பாயில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தவர் இருட்டை பார்த்து பயந்து மின்விளக்கை அணைக்காமல் அப்படியே விட்டுவிட்டாள். அவள் மீண்டும் உறங்கும்போது அதிகாலை 4 மணி. காலை எழுந்து வழக்கம் போல வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். காலை உணவை எடுத்து வைத்தாள். ரகுவரன் ஆபீஸுக்கு கிளம்பியிருந்தான். அவன் உணவருந்த வந்தபோதுதான் அவனை கண்மணி கவனித்தாள். அவன் முகம் இறுகியிருந்தது. கோபமோ அல்லது தூக்கமின்மையோ தெரியவில்லை. அவனுடைய கண்கள் சிவந்திருந்தது. மேஜையில் தண்ணீர் வைக்க மறந்துவிட்டாள். கண்மணி, தண்ணீர் கொண்டு வா என்று அவன் கத்தினான். தண்ணீர் கொண்டு போய் வைத்தாள். பார்த்துக்கிறேன்டே, நீயும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க போறேன்னு என்றான். கண்மணி நடுங்கி போய் நின்றாள். அவன் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். இன்று வரப்போகும் இரவை நினைத்தால் அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகியது. திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை. ரகுவரன் ஆஃபீஸுக்கு கிளம்பிய பிறகு குளித்து பூஜைக்கான பூ, தேங்காய், பழம் எல்லாம் ஒரு கூடையில் எடுத்து வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் வரலாம் என்று கிளம்பினாள் கண்மணி.
வெளியில் கேட்டில் நின்றிருந்த வாட்ச்மேன், என்னம்மா கண்மணி, கோயிலுக்கா என்றார். ஆமாண்ணே, கேட்லேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ போயிட்டு வா என்றார் அந்த முதியவர். கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டாள். சாமி தரிசனம் முடிந்ததும் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுக்கு அன்று இரவு வந்த அந்த கனவு ஞாபகம் வந்தது. நான் இளவரசியா? நானே ஒரு அன்றாடங்காட்சி. சரி சரி, கனவெளியாவது இளவரசியாக இருக்க முடிந்ததே என்று சந்தோஷப்பட்டு கொண்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கனவு தொடர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதற்குள் அந்த ஆள் வந்து கதவை தட்டி அதற்கு பிறகு நடந்தவைகளை எல்லாம் யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவள் தனக்கு முன் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்த அந்த வயதான அம்மாவை கவனித்தாள். அவர் மெதுவாக நின்று நின்று நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று தலை சுற்றி கீழே விழப்போனவரை கண்மணி பின்னால் இருந்து கைத்தாங்களாக பிடித்து கொண்டாள். அவரை மெதுவாக அழைத்து சென்று ஒரு ஓரமாக உட்கார வைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். பிறகு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாள். அந்த பெண்மணியின் மயக்கம் தெளிந்தது. அம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? உங்கள் பக்கத்தில் நான் மட்டும் இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. அந்த பெண்மணி அன்பு பொங்க கண்மணியை பார்த்தாள். ரொம்ப நன்றிம்மா, அந்த கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. காலையிலேருந்தே லேசாக தலை சுத்துற மாதிரி இருந்தது. இன்னைக்கு என் பையனுடைய பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு நினச்சேன். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, நானும் உங்கள் கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் வர்றேன். அப்படியே உங்களை வீட்லையும் விட்டுடுறேன். நீங்கள் தனியாக போய் திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருச்சுன்னா? என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தா சின்ன வயசில் இறந்து போன என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குது. உனக்கு தொந்தரவு இல்லைன்னா நீ எனக்கு உதவியாக வரலாம் என்றார் அந்த பெண்மணி. அம்மா, எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, வாங்க போகலாம் என்று அவர் கையை பிடித்து கொண்டு கூடவே மெதுவாக நடந்து வந்தாள் கண்மணி. நீங்கள் ஏம்மா தனியாக வந்தீங்க? துணைக்கே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை? அவன் எங்கம்மா கோயிலுக்கெல்லாம் வருவான். அது சரி, உன் பேர் என்ன? என் பேர் கண்மணி. அம்மா, ஆட்டோவில் போயிடலாமா என்றாள் கண்மணி. இல்லைம்மா, நான் காரில் தான் வந்தேன், அதோ வண்டி அங்கே இருக்கு என்று சொல்ல கண்மணி தயங்கி தயங்கி நடந்தாள். அங்கு போய் பார்த்ததும் தான் தெரிந்தது அது ஒரு பெரிய விலை உயர்ந்த கார். பக்கத்தில் வெள்ளை சட்டை பேண்டில் ஓட்டுநர். ஓ, வண்டியும் டிரைவரும் இருக்கா? அம்மா, அப்போ ஏன் துணை உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய்க்கிறீங்களா? என்ன கண்மணி, கூட வர்றேன்னு கோயிலில் வச்சு வாக்கு கொடுத்துட்டு வெளியே வந்ததும் வரமாட்டேன்னு சொல்கிறேன். ஐயோ அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் தனியாக நடந்தோ இல்லை பஸ்ஸுலேயோ வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். ஏன், கார் இருந்தால் நீ என் கூட வரமாட்டியா? சரி வா, அப்போது கார் இங்கேயே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் நடந்தே ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இல்லைம்மா, நான் உங்கள் கூட வர்றேன், கார்லேயே போகலாம். நல்ல பொண்ணுமா என்று சிரித்து கொண்டே தனம் கண்மணியை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார். தனத்தை டாக்டர் பரிசோதித்து விட்டு பிபி கொஞ்சம் குறைவாக இருக்கு என்று கூறிவிட்டு மாத்திரைகளை கொடுத்தார். டாக்டர், அவங்களுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க என்று டாக்டர் கூறியதும் கண்மணியின் முகத்தில் மலர்ச்சி. அம்மா இருங்க, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டா கண்மணி, டிரைவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம் என்று டிரைவரை அழைத்து மாத்திரை வாங்கி வர சொல்லிவிட்டு, கண்மணி கொஞ்சம் களைப்பாக இருக்குது, ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாமா? சரிம்மா என்று ஆஸ்பத்திரி கேண்டீனுக்கு சென்று இருவரும் காஃபி ஆர்டர் செய்தார்கள். ஆமாம் கண்மணி, நான் கேட்கவே மறந்துட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? கண்மணியின் முகம் கவலையில் தோய்ந்தது. அம்மா, அது என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன், உங்கள் வீட்டை பற்றி கேட்டதும் உன் முகமே மாறிப்போச்சு. சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் என்றார் தனம். சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்த கண்மணி, அம்மா, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அத்தை மாமா வீட்டில் தான் இருந்தேன். அவங்க என்னை பாரம்னு நினச்சி ஒரு பணக்கார வீட்டில் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்னை பார்க்கவே இல்லை. கடந்த 3 வருஷமாக நான் ஒரு வீட்டு வேலை பார்க்குறேன். அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு, துணிமணி எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க என்றாள். கண்மணியை பார்க்கும்போது ஐயோ பாவம் என்று தோன்றியது தனத்திற்கு. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த அம்பாள் உனக்கு துணையாக இருப்பா. சரி போகலாமா என்று இருவரும் காருக்கு சென்றார்கள். காரில் ஏறப்போன தனம் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, ஏம்மா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கித்தரேன் என்றார்.
ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பாடு, உடுத்த துணி, உறங்க இடம் இதெல்லாம் இருக்கு. இனி எனக்கு வேற என்னம்மா வேணும்? எதுவும் வேண்டாம். சரிம்மா, இதுதான் என்னோட முகவரி. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா வந்து என்னை பாரு. இதில் ஃபோன் நம்பரும் இருக்குது. சரி, இப்போது உன் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுடுறேன் என்று அவர் காரிலேயே அழைத்து வந்து வீட்டின் முன் இறக்கிவிட்டு சென்றார் தனம். கண்மணியை பார்த்ததும் வாட்ச்மேன் ஓடி வந்தார். ஏம்மா, கோயிலுக்கு போயிட்டு வர இத்தனை நேரமா? ஐயா வந்துட்டாரு. வந்ததும் கண்மணி எங்கேன்னு கேட்டாரு. தலை வலிக்குது, டீ வேணும்னு கேட்டாரு. நான் தான் டீ போட்டு கொடுத்தேன். ஐயோ அண்ணே, கோயிலில் ஒரு அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. பாவம், வயசானவங்க. அதான் அவங்க கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி உள்ளே போ, ஐயா திட்ட போகிறாரு. ஹாலில் டீ குடித்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தான் ரகுவரன். எங்கே போய் சுற்றிட்டு வர்ற? நீ வெளியே போய் 4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னான். யாரு கூடவோ காரில் வந்து இறங்குற? என்ன இது, நளினி இல்லைன்னு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? இல்லை, அது என்று வாட்ச்மேனிடம் கூறியவற்றை திரும்பவும் ரகுவரனிடம் கூறினாள். யாருக்கோ என்னவோ ஆகட்டும், உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? போய் வீட்டில் இருக்கிற வேலையை பாரு என்று விரட்டினான் அவன். அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தியும் சிக்கனும் சமைக்கச் சொன்னான். சமைத்து முடித்ததும் அவனுடைய அறைக்கே உணவை எடுத்து வரச் சொன்னான். உணவை கொண்டு போய் அவன் அறையில் வைத்தாள். அவன் குடிப்பதற்காக மது பாட்டில்களை எடுத்து வைத்திருந்தான். கண்மணியை சிரித்து கொண்டே அவன் பார்த்த விதம் அவளுக்கு ஒருவித பயத்தை கூட்டியது. ஒருவேளை இவன் குடித்துவிட்டு நேற்று போல இன்றும் வந்து அறை கதவை தட்டினால் என்ன செய்வது? சிங்கத்திடம் மாட்டிய புள்ளிமானைப் போல என் நிலைமை என்னவாகும்? எப்படி தப்பிப்பது? வீட்டு வாட்ச்மேன் பங்களாவில் அவுட் ஹவுஸில்தான் குடியிருக்கிறார். அவர் மனைவியை இரவுக்கு துணைக்கு கூப்பிட்டால் என்ன என்று நினைத்தவள் நல்ல யோசனை என்று நினைத்தவாறே வாட்ச்மேனை தேடினாள். அண்ணன், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னம்மா? என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக பண்ணுறேன். நளினி அம்மா வேற வீட்டில் இல்லை. எனக்கு அறையில் தூங்க பயமாக இருக்குது. நேற்று ராத்திரி என்னென்னவோ கெட்ட கனவெல்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டேன், அதான் என்று இழுத்தாள். அதனால் என்னம்மா சொல்லு. மசூதிக்கு போய் மந்திரிச்சு கயிறு வாங்கிட்டு வந்து தரவா என்றார். வேண்டாம், நானே இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கயிறு வாங்கி கட்டிக்கிட்டேன். பிறகு என்னம்மா? அண்ணே, அம்மா ஊர்லேருந்து வர்ற வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் செல்வி அக்காவை ராத்திரி என் கூட துணைக்கு படுத்துக்க அனுப்புறீங்களா? சற்று நேரம் தன் தாடையை தேய்த்து யோசித்த வாட்ச்மேன், அது முடியாதேம்மா. ஊரில் இருந்து என் பொண்ணு வந்திருக்கா. இப்போ அவளுக்கு 8 மாதம் முழுகாமல் இருக்கா. அவளை தனியாக விட்டுட்டு வர முடியாது என்றார். சரிண்ணே, பரவாயில்லை என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டே திரும்பிய கண்மணியை வாட்ச்மேன் அழைத்தார். கண்மணி, நீ வேணா ஒன்று பண்ணு. ஐயா கிட்ட சொல்லிட்டு நீயும் என் பொண்டாட்டி மகளோட போய் படுத்து தூங்கு. அவங்க 2 பேரும் வெளியே ஹாலில் தான் படுத்திருக்காங்க. நல்லதாயிற்று. சரிண்ணே, நான் அப்படியே பண்ணுறேன் என்று ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் என்றார் அந்த பெரியவர். ரகுவரனிடம் சொன்னால் அவன் கண்டிப்பாக வாட்ச்மேன் வீட்டிற்கு சென்று தூங்க அனுமதிக்க மாட்டான். அதனால் சொல்லாமலேயே தன் தலையணை போர்வையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அந்த பங்களாவில் அவுட் ஹவுஸ் இருப்பது கூப்பிடும் தூரத்தில்தான். வாட்ச்மேன் ஏற்கனவே அவர் மனைவியிடம் கண்மணிக்கு ராத்திரி இரவு கெட்ட கனவு வந்தது என்ற விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டும். வா கண்மணி, நீ ஒன்றும் பயப்படாதே என்று பூஜை அறையில் இருந்த திருநீற்றை எடுத்து வந்து கண்மணியின் நெற்றியில் வைத்து விட்டாள் செல்வி. செல்வியும் அவர் மகளும் படுத்திருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே கண்மணியும் படுத்து விட்டாள். அன்று இரவு நிம்மதியாக தூங்கலாம். கழிவறைக்குள் சென்று தாளிட வேண்டிய அவசியமில்லை. கண்ணயர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பாள். ரகுவரனின் குரல் கேட்டது. வாட்ச்மேன், வாட்ச்மேன் என்று கத்தினான். தூங்கிக் கொண்டிருந்த வாட்ச்மேன் என்னவோ ஏதோ என்று வாரி சுருட்டி எழுந்து ஓடினார். கண்டிப்பாக விஷயம் தன்னை பற்றியதாகத்தான் இருக்கும் என்பது கண்மணிக்கு தெரிந்துவிட்டது. எழுந்து உட்கார்ந்தாள். சரி, வெளியே சென்று பார்க்கலாம் என்று வெளியே சென்றாள். அங்கு வாட்ச்மேனிடம் ரகுவரன் கோபமாக பேசிக்கொண்டிருந்தான். அவனுடைய நாக்கு குளறியது. அவன் குடித்திருந்தான். கண்மணி எங்கே காணோம்? அவள் இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சா? ஐயா, கண்மணி எங்கள் வீட்டில் தான் தூங்கிக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி மகளோடு சேர்ந்து படுத்திருக்கு. அந்த பிள்ளைக்கு நேற்று ஏதோ கெட்ட கனவு வந்துச்சான். அதான் பாவம் பயந்து போயிருச்சு. ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிச்சே, உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லாமலேயே எங்கள் வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுச்சா? ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்மணி தூங்கிருச்சு சொல்லுங்க. சுடுதண்ணி ஏதாவது வேணுமா? நானே சுட வச்சு தரேன். அதற்குள் கண்மணியும் அங்கு வந்துவிட,
எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக மாட்டியா என்று அவன் திட்டம் நடக்காமல் போன கோபத்தில் அவளை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். கண்மணி சந்தோஷமாக அன்று இரவு தூங்கினாள். அடுத்த நாள் ரகுவரன் கடும் கோபத்தில் இருந்தான். வாட்ச்மேனுக்கு ஏதோ வேலை கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டின் கதவை உட்புறமாக தாளிட்டான். கண்மணியிடம் தவறாக நடக்க முயற்சித்தான். பட்டப்பகலிலேயே அவன் அப்படி நடக்க முயற்சிப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளை சூசகமாக தன் அறைக்கு வரவழைத்து அறை கதவை தாளிட்டான். கண்மணி இதை எதிர்பார்க்கவில்லை. அவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடினாள் கண்மணி. இறுதியில் வேறு வழியில்லாமல் அங்கு இருந்த பூச்சாடியை எடுத்து ரகுவரனின் மண்டையில் அடித்து விட்டாள். அவன் நிலை குலைந்த நேரத்தில் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். தன் முழு பலத்தையும் திரட்டி ஓடினாள். வீட்டின் வாசலுக்கு வந்துவிட்டாள். அவன் பின்னாலேயே ஓடி வந்தான். இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டு கால் போன போக்கில் ஓடினாள். பயத்திலும் பரபரப்பிலும் இருந்த அவள் எதிரே வந்த வாகனத்தை கவனிக்கவில்லை. நல்ல வேளையாக டிரைவர் பிரேக் போட கண்மணிக்கு பெரிதாக அடி ஒன்றும் படவில்லை. காரின் உள்ளிருந்தவர்கள் வெளியே வர டிரைவர், அம்மா இது அந்த பொண்ணு உங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சே. யாரு? கண்மணியா? ஆமாம் அவளே தான். என்ன கண்மணி இப்படி ரோடில் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி வர்ற? டிரைவர் மட்டும் சடன் பிரேக் போடலைன்னா இந்நேரம் உனக்கு நல்லா அடிபட்டிருக்கும். அம்மா நான் அடிபட்டு அப்படியே செத்து போனா கூட நல்லா தான் இருக்கும் என்று கண்ணீர் விட்டபடி கூறினாள். அவள் முகத்தில் இருந்த பதற்றமும் குரலில் இருந்த நடுக்கமும் தனத்திற்கு விஷயம் ஏதோ பெரியது என்று புரிய வைத்தது. சரி வாமா, நான் கோயிலுக்கு தான் போகிறேன், நீயும் என்னோட வா, நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் என்று கண்மணியின் நிலைமை உணர்ந்து ஆறுதலாக அவள் கையை பற்றி அழைத்து சென்று காரில் உட்கார வைத்தார். கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடிந்ததும் இருவரும் அங்கு இருந்த வேப்பமர நிழலில் அமர்ந்தனர். இதோ பாரு கண்மணி, நீ பேசுகிறத வச்சு உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன உன் அம்மா மாதிரி நினச்சேன்னா நீ உனக்கு இருக்கிற பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு பண்ணுறேன். கண்மணி கண்ணீர் மல்க தன் கதையை கூறினாள். தன் அம்மாவுடன் அவள் இருந்த அந்த இன்பமான நாட்களில் ஆரம்பித்து இப்போது ரகுவரன் என்னும் மிருகம் அவளை சூறையாட முயற்சித்தது வரை. உன்னோட கள்ளங்கபடம் இல்லாத பேச்சுக்கும் சிரிப்புக்கும் பின்னாடி இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. சற்று நேரம் மௌனமாக இருந்த தனம், சரி இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், நீ என் கூடவே வந்து தங்கிடு. கண்மணி என்ன பேசுவது என்று தெரியாமல் கண்ணீர் மல்க தனத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். தனத்துடன் அவள் வீட்டிற்குள் சென்றாள் கண்மணி. சிறிய வீடுதான், ஆனால் சகல வசதிகளும் இருந்தது. தனத்தின் பட்டுப்புடவையையும் நகைகளையும் பெரிய காரும் இருந்ததை வைத்து வீடு பெரிய பங்களாவாக இருக்கும் என்று கண்மணி நினைத்திருந்தாள். என்னம்மா பார்க்குற, வீடு ரொம்ப சின்னதாக இருக்கேனா? இது எங்கள் வீட்டுக்காரரோட நான் வாழ்ந்த வீடு, அதுதான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வீட்டின் பல இடங்களில் தனமும் அவருடைய கணவரும் சேர்ந்து இருக்கும் ஃபோட்டோக்கள் காண முடிந்தது. அம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு நானே சமைக்கிறேன், இனிமேல் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், எல்லா வேலையுமே நானே பார்த்துக்கிறேன். அம்மா எத்தனை பேருக்கு சமைக்கணும்? இங்கே நம்ம 2 பேர் தானே இருக்கோம், 2 பேருக்கும் தோசை மாவு இருக்குது, சட்னி அரைச்சு தோசை ஊற்றிடு என்றார். ஃப்ரிட்ஜில் இருந்த புதினாவை எடுத்து சுத்தம் செய்து வெங்காயம் முறித்து கொடுத்தார் தனம். கண்மணி அங்கு வந்து தங்கி 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. தனம் அடிக்கடி அவர் மகன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த 3 நாட்களில் ஒரு நாள் கூட அவர் வீட்டிற்கு வரவில்லை. ஒரு ஃபோட்டோவில் தனம் ஒரு 5 வயது குழந்தையை மடியில் உட்கார வைத்தபடி இருந்தார். அம்மா இவன்தான் என் பையன், பேரு உதயன், அவர் உங்கள் கூட இந்த வீட்டில் இல்லையாம்மா? இல்லைம்மா, அவன் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி இருக்கான், அவனோட ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே என்னையும் அங்கே வந்து தங்க சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த வீட்டை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் வருவான் என்றார் தனம். ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டிற்கு சென்று மீன் வாங்கி வந்து மீன் குழம்புனா உதய்க்கு ரொம்ப பிடிக்கும் என்று மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய சொன்னார் தனம். அன்று காலையிலிருந்தே மகனுக்காக காத்து கொண்டிருந்தார் அவர். மதியம் 2 மணி வாக்கில் உதயன் வந்தான். ஜிம்மிற்கு சென்று உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான். நல்ல உயரம், மாநிறம், நெற்றி வரை முடி.
தடித்த நீளமான புருவங்கள், அளவான தாடி, பார்த்த உடனே பெண்களுக்கு பிடித்துவிடும் அழகனாக இருந்தான் அவன். கண்மணி சமையலறை கதவின் ஓரமாக நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நீ இங்கே வந்து 4 நாள் ஆச்சு. இந்த அத்தையை பற்றின நினைவு உனக்கு இருக்கா இல்லையா? ஐயோ சாரி அத்தை, நான் பிஸ்னஸ் விஷயமா 2 நாள் பெங்களூருக்கு போயிருந்தேன். போன வாரமே உங்ககிட்ட சொன்னேனே, மறந்துட்டீங்களா? ஓ ஆமாம் உதயா, நான் தான் மறந்தே போயிட்டேன். சரி, போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா மகன் என்று தானே சொன்னாங்க. ஆனால் இவர் அத்தைன்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் அவங்க மகன் இல்லையா? குழப்பமாக இருந்தது கண்மணிக்கு. கண்மணி, சாப்பாடு எடுத்து வைமா, உதயம் வந்துட்டான். சரிம்மா என்று சமைத்தவற்றையெல்லாம் சாப்பாட்டு மேஜை மீது வைத்தாள். அத்தை, பயங்கரமான பசி, சீக்கிரமாக சாப்பாடு போடுங்க. இப்போ எனக்கு இருக்கிற பசியில் உங்களுக்கே மிச்ச மீதி சாப்பாடு இருக்குமான்னு தெரியலை என்று சொல்லி அவன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தான். எனக்கு இல்லைன்னா என்னடா, நீ வயிறு நிறைய சந்தோஷமாக சாப்பிடு என்று அவனுக்கு உணவு பரிமாறினார் தனம். அத்தை, மீன் குழம்பு சூப்பர், ஃபிஷ் ஃப்ரை அதை விட சூப்பர். இன்னைக்கு சமையல் நான் செய்யலை, கண்மணி தான் செஞ்சா. அது யாரு கண்மணி? சமையல் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டீங்களா? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், நீங்கள் ஏன் வீட்டு வேலை சமையல்னு செஞ்சு கஷ்டப்படுறீங்க, வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்கன்னு. இப்போவாது செஞ்சீங்களே, சந்தோஷம். கண்மணி, சூடா மீன் பொரிச்சு எடுத்துட்டு வாமா என்றாள் தனம். கண்மணி எடுத்து வந்தாள். கண்மணி முதன்முறையாக உதயனை அருகிலிருந்து சந்தித்தாள். தன் கனவில் குதிரையில் வந்து கொண்டிருந்த இளைஞனின் சாயல் இவனிடம் தென்பட்டது. அவனோ இவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சாப்பாட்டு தட்டை பார்த்தே பேசினான். போதும் போதும் என்று கூறியபடி ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கும் இதுபோல் ஏதாவது கனவு வந்திருக்குமோ? கனவில் நான் வந்திருப்பேனோ? சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தாள் கண்மணி. நீயும் போய் சாப்பிடுமா என்று தனம் கூற உள்ளே சென்று விட்டாள். வெகு நேரம் உதயுடன் தனம் பேசி கொண்டிருந்தார். பிறகு அவர் வெளியில் இருந்த கயிற்றுக்கட்டலில் படுத்து தூங்கி போனான். மாலை எழுந்து குளித்துவிட்டு தனம் போட்டு கொடுத்த மசாலா டீயை குடித்துவிட்டு கிளம்பி விட்டான். போகும்போதாவது தன்னை ஒருமுறை பார்ப்பானா, போய் வருகிறேன் என்று தன்னிடம் சொல்லி செல்வானா என்று கண்மணி எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. தன் பைக்கை எடுத்து பறந்து விட்டான். தன் கனவில் வந்த அந்த இளைஞனின் சாயல் இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, கண்மணிக்கு உதயனை மிகவும் பிடித்து போய்விட்டது. ஐயோ, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா என்று அவளை பார்த்து அவளை கேட்டுக்கொண்டாள். கண்மணி கடந்த 6 மாதங்களாக தனத்தின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். 2 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து செல்லும் உதயன் கண்மணியை திரும்பி கூட பார்ப்பதில்லை. ஊரிலிருந்து யாரோ ஒருவர் தன் மகனின் திருமண பத்திரிகையை கொண்டு வந்து தனத்திடம் கொடுத்துவிட்டு, நீங்களும் உதயனும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உதயனுக்கு எப்போ கல்யாணம் என்றார். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அவனும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கும் கல்யாண வயசுதான், சீக்கிரமே ஒரு கால்கட்டு போடணும் என்றார் தனம். அன்று இரவு தனத்தின் கால் வலிக்கு தைலம் தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள் கண்மணி. கண்மணி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்னம்மா, சொல்லுங்க. உதய உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? தனம் திடீரென்று அப்படி கேட்டது கண்மணிக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னம்மா இது, ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? அவர் எங்க, நான் எங்க? அவருக்கு நான் எப்படிம்மா பொருத்தமாக இருப்பேன்? நீ பணத்தை பார்த்து பொருத்தம் இல்லைன்னு சொல்கிற, நான் உன் குணத்தை பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட முடிவை மட்டும் சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு என்று தலையாட்டினாள் கண்மணி. ரொம்ப சந்தோஷம் கண்மணி என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் தனம். தன்னுடைய ஃபோனை எடுத்து உதயனுக்கு கூப்பிட்டார். என்ன அத்தை இந்த நேரத்தில்? ஒன்றுமில்லை உதயா, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வா. என்ன ஆச்சு அத்தை, ஏதாச்சும் பிரச்சனையா? தனம் சிரித்தார். எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீயும் அவளை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் வர சொன்னேன். ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? நீ எதுவும் பேசாத, நாளைக்கு காலையில் நீ இங்கே இருக்கணும். சரி, நான் காலையில் வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தான் உதயன். கண்மணியின் மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தது. ஆனாலும் ஒரு பயம். உதயன் நாளை அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்வானா? அவன் வரும் அடுத்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தாள் கண்மணி.